மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பேராவலத்தினுடைய இறுதி நாள். இது தமிழர் பிரதேசத்திலே ஆங்காங்கு தமிழர்கள் தங்களுடைய இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையாக அந்த மக்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த முள்ளிவாயில் காலிலே வழங்கப்பட்ட கஞ்சியை வழங்கி அனுஷ்டித்தார்கள். ஜனாதிபதி தன்னுடைய பேரினவாத சக்தியினுடைய அழுத்தங்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்களை கொன்ற நாளை, தமிழ் மக்களை கொன்று குவித்த நாளை ஒரு வெற்றி நாளாக கொண்டாடி இருக்கிறார். இப்போ அங்கே அவர்களுக்கான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது தானே. அப்போ மக்கள் முழுமையாக அவர்களை நிராகரிக்கலை தானே. இப்போ 68 லட்சம் வாக்குகள் பாராளுமன்ற தேர்தல் என்பது 43 லட்சங்களுக்கு இறங்கி இருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட 30% வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. பெரும்பான்மை சமூகம் வாழ்ற பிரதேசங்களை நீங்கள் கழித்து விட்டீங்கள் என்று சொன்னார். அதாவது இப்போ திருவண்ணாமலை எடுத்தீங்கன்னு சொன்னால் கந்தலாய் போன்ற பிரதேசங்கள், அம்பாறையிலே எடுத்தீங்கன்னா அம்பாறை தொகுதி, அதே போல் முல்லைத்தீவு எடுத்தீங்கன்னா வெளிய மணலாறு பிரதேசம், வவுனியால சிங்கள பிரதேசம், இந்த பிரதேசங்களை நீங்கள் கழித்து தேர்தல் முடிவுகளை பார்த்தால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை நிராகரித்திருக்கின்றது. இதிலேயும் குறிப்பாக யாழ் மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவண்ணாமலை, இப்படி தமிழர் அதிகமாக வாழும் பிரதேசங்களிலே பல சபைகளிலே ஒரு வட்டாரத்தை விட கூட பல சபைகளிலே ஒரு வட்டாரம் வெல்லாத சபைகளும் இருக்கின்றது. சில சபைகளிலே ஒரு வட்டாரத்தை விட கூட வெல்லக்கூடிய ஒரு நிலைமை காணக்கூடியதாக இல்லை. அப்ப இது அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய ஒரு பின்னடைவு. அதுக்குரிய காரணம் அனைவரையும் எப்பொழுதும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. அரசாங்கத்தினுடைய நிலப்பாடுகளை பார்த்தால் இன்றும் கூட நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் பேச்சளவிலே வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த விடயத்தெடுத்தாலும் ஒரு வாக்குறுதி. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பேராவலத்தினுடைய இறுதி நாள். இது தமிழர் பிரதேசத்திலே ஆங்காங்கு தமிழர்கள் தங்களுடைய இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையாக அந்த மக்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த முள்ளிவாயில் காலிலே வழங்கப்பட்ட கஞ்சியை வழங்கி அனுஷ்டித்தார்கள். ஜனாதிபதி தன்னுடைய தேர்தலுக்கு முன்பான விடயங்கள், தேர்தலுக்கு முன்பான பரப்புரையிலே சொல்லியிருந்தார், இனி இந்த நாட்டிலே யுத்தத்தை வெற்றி கொண்டவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் எவரும் இல்லை, இனி நாங்கள் எல்லாம் ஒரு மக்கள். அதாவது அவர் சொன்னபடி மே 19ஆம் தேதி வளர்மையாக அரசாங்கம் நடத்தி வரும் வெற்றி கொண்டாட்டம் என்ற நிகழ்வு ஒன்றை நடத்த போவதில்லை. அதுக்கு பதிலாக இலங்கையை சேர்ந்த அனைத்து மக்களும் ஒரு இனமாக ஒரு மக்களாக கொண்டாடுறதோ இல்லாட்டி ஒரு நாள் ஒன்றை ஸ்ரீலங்கன் டே என்று சொல்லி ஒரு நாளை உருவாக்கி அந்த நாளிலே தான் செய்வோம் உண்டு. ஆனால் பேரினவாத சக்தியினுடைய அழுத்தங்களுக்கு மத்தியிலே மே 19ஆம் தேதி அவர் தான் கடந்த காலத்திலே இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களைப் போல தமிழ் மக்களை கொன்ற நாளை, தமிழ் மக்களை கொன்று குவித்த நாளை ஒரு வெற்றி நாளாக கொண்டாடி இருக்கிறார். ஆனால் தேர்தலுக்கு முதல் வழங்கிய வாக்குறுதிகளும் தேர்தலுக்கு பிற்பாடு நடக்கிற செயல்பாடுகளையும் இடையில பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப இதை ஒரு அடிப்படையாக பார்த்தால் தேர்தலினுடைய முடிவு இந்த வாக்குறுதி வழங்குவதையும் வாக்குறுதியை மீறுவதும் என்றதை மக்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை தான் தேர்தலுடைய முடிவை வைத்து சொல்லலாம். இப்போ அங்கே அவர்களுக்கான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது தானே. அப்போ மக்கள் முழுமையாக அவர்களை நிராகரிக்கலை தானே. என்பிபிக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை நாங்கள் மாகாணம் என்றே எடுப்போமே, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான ஆசனங்களும் கிடைத்திருக்கிறது இல்லையா? முழுமையாக மக்கள் அவர்களை நிராகரிக்கவில்லையே. இல்லை, ஏதாவது முழுமையாக மக்கள் நிராகரிக்கிறதுன்றது நாங்கள் எவ்வாறு சொல்கிறது? இப்போ 68 லட்சம் வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலில் எடுத்தது 43 லட்சங்களுக்கு இறங்கி இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 30% வாக்கு வங்கி சரிந்திருக்குது. யாழ் தேர்தல் மாவட்டத்தை என்பிபி வென்றிருந்தது. யாழ் தேர்தல் மாவட்டத்தை முழுமையாக இம்முறை மாவட்டத்தை தோல்வி அடைந்திருக்கின்றது, வாக்கு வங்கி குறைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த முழுமையாக நிராகரிக்கிறன்றது அது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தளவிலே வட்டாரங்களிலே இது இது ஊர் தேர்தல். இந்த தேர்தலில் இப்படி ஒரு முடிவு வந்ததுன்றதே ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு என்று சொன்னால்,
உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எப்பொழுதும் ஆளுந்தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே இருக்கிற மக்களுடைய ஒரு தொகை இருக்கின்றது. அதாவது அரசாங்க தரப்புக்கு வாக்களித்தால் தான் நாங்கள் அதிகாரத்துடன் இருக்கலாம் என்று நம்புற மக்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அரசாங்க தரப்புன்ற காரணத்துக்கு. அது என்பிபிக்கு அளித்த வாக்கு இல்லை. இன்று ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இருந்திருந்தால் அந்த மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்திருப்பார்கள். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திலே இருந்திருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களித்தார். அதை தவிர்த்து என்பிபி என்றதுக்காக வாக்களித்ததுன்னு சொன்னால் மிகவும் குறைவு. இரண்டாவது விடயம் வேட்பாளர்கள். கிராமங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டார தேர்தல் முறையின் இப்போ சில வட்டாரங்களை அவர்கள் வென்றதுக்கான காரணம், அதாவது இப்போ மட்டக்களப்பு மாநகர சபை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதிலே 2 வட்டாரங்களை தான் 2 இல்லாட்டி 3 வட்டாரங்களை தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். இந்த வட்டாரங்களிலே பார்த்தா அது வேட்பாளர்களுக்கு இடையிலான போட்டி. அதாவது ஒரு வேட்பாளர் சில நேரங்களிலே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அவருடைய சொந்த பந்தங்கள் அதிகமாக இருக்கலாம். அப்ப அதிலே கட்சியையும் தாண்டி உறவினர் என்று சொல்லி வாக்களிக்க சொல்லி அதை வைத்து நாங்கள் முழுமையாக மக்கள் நிராகரிக்கவில்லை என்று பார்க்க முடியாது. ஆனால் பரவலாக பார்த்தால் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இரண்டாவது விடயம் இந்த பட்டியல் ஆசனங்கள். இந்த தேர்தல் முறையிலே இருக்கும் ஒரு சிக்கலே இதுதான். 60% வட்டாரத்திலிருந்து தெரிவு செய்யப்படுறதும் 40% பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்படுறதும். அப்படி பார்த்தால் சில பிரதேசங்களிலே 350 வாக்குகளை எடுத்த சுயேட்சை குழுக்களுக்கும் ஒரு ஆசனம் கிடைக்கிறது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது 350 எடுத்த சுயேட்சை குழுக்கே ஒரு ஆசனம் கிடைக்கும். சில இடங்களிலே அரசாங்க கட்சி என்ற ரீதியிலே எல்லா வட்டாரத்தையும் 100-200 வாக்குன்ற பொறுக்கி எடுத்து ஒரு 2000 வாக்கு எடுக்கும் பொழுது ஒரு 3-4 ஆசனங்கள் அரசாங்கத்தை அதை வைத்து கொண்டு மக்கள் முழுமையாக நிராகரிக்கவில்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ உங்கள் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் இப்போ பொதுவாக வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் தரப்பு வென்று இருக்கிறது. அது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம். உங்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் பற்றி? எங்களுடைய கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2,57,000 வாக்கு தான் ஒட்டுமொத்தமாக கிடைத்தது. இந்த தேர்தலில் அது கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு அதிகரித்திருக்கு. இப்போ இதே நீங்கள் பார்க்குறீங்க, எதிர்பார்த்த அளவு நீங்கள் அந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறீங்களா? உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்ததையும் விட அதிகமாக இலக்கை அடைந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த தேர்தல் முறையின் பொழுது நான் முன்பு சொன்னது போல இது கட்சிகளுக்கு தாண்டி தனிநபர்களுக்கு முகசுதிக்காக கிராம மட்டத்தில் வாக்களிக்கிற ஒரு தேர்தல், கட்சியையும் தாண்டி. அப்ப அப்படியான ஒரு சூழலிலேயும் எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.